விஜய் வந்து குறிப்பா வந்து கத்துக்குட்டின்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து அவர் என்ன வளரணும்னு சொல்றதா இருக்கட்டும், ஏன் இப்படி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயம்தான். ம். பயம்தான். அதாவது ஒருத்தர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு தவறு செஞ்சுட்டான்னா, இல்லைன்னா தன்னை வந்து பெருசா காமிச்சிக்கிறது, அடுத்தவனை வந்து சிறுமைப்படுத்தி காட்டுவாங்க. அது வந்து ஒரு விதமான பயம், ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர். இப்போ நேற்றுக்கு அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இது நான் சொல்லலை, இவங்க ஏவியேஷன் சிஸ்டம் சொல்லுது அப்படின்ட்டுன்னு ஒரு 4-5 டிபேட்டிங் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாரு. கத்துக்குட்டிக்கே இது தெரியுதுல்ல, நீ தான் அதி புத்திசாலி இல்லை, நீ என்ன பண்ணிடணும், இதெல்லாம் தவறு, வர சொல்லுங்க அவரை. உண்மையாகவே நேர்மையான மிஸ்டர் கோவை செரியன் என்ன பண்ணியிருக்கணும், மினிஸ்டர் சார் அவர் சொல்கிறது கத்துக்குட்டி சார், அவருக்கு ஒன்றும் தெரில சார், அவர் ஒன்று பண்ண சொல்லுங்க. அவரெல்லாம் மக்கள் விவசாயம் அரசியலுக்காக மக்கள் கவர்றதுக்காக ஸ்டண்ட் தான் பண்றாரு, அப்பெல்லாம் சாத்தியம் இல்லை, விஜய் அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு தான் சில பேர் சொல்றாங்க. அதுதான் அவர் வர சொல்லுங்க. அவர் பண்றாரு பண்ணலன்னா அப்புறம் அவர் பண்ணவே தேவையில்லை, நீ ப்ரூவ் பண்ணுன்ற. நான் என்ன சொல்றேன், அவர் கத்துக்குட்டியே இருக்கட்டும், அவரை விட்டுருங்க. இவ்வளோ கேள்விகள் இருக்குல்ல, அவர் ஒரு 5-6 விஷயம் எடுத்து வச்சார்ல, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அந்த இடத்துல ஃப்ளைட் இறங்கினா ப்ராப்ளம் இருக்கு, மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சுன்னா சென்னையை பாதிக்கும்லாம் சொல்றாருல, நீங்க தான் அதி புத்திசாலிகள் அரசியல் மேதாவிகளாச்சே, இதெல்லாம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க.